ஹலோ மை பியூட்டிஃபுல் பீப்புள். நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், ஒரு ஓ லெவல் வரைக்கும் படித்த ஒரு நபருக்கு இலங்கையில் இருக்க எதிர்காலம் என்ன, அதாவது வந்துக்கிட்டு அவரது மேற்படிப்பு சம்பந்தமாக இருக்கிற எதிர்காலம் என்ன, அவருக்கு ஒரு சரியான ஒரு தரமான கவர்மெண்ட் ஜாப்பை செக்யூர் பண்ணிக்கொள்ள முடியுமா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியுமா, அதை எடுத்துக்கொள்ள முடியுமா, தொழில் சம்பந்தமான அவர் எதிர்காலத்துக்கான வழிகாட்டுதல்கள் என்ன, அவர் மேற்படிப்பு படிக்கணும்னு சொன்னால் அவருக்கு ஒரு டிகிரி வரைக்கும் படிக்கலுமா, அல்லது ஒரு டிகிரிக்கு மேலே மாஸ்டர்ஸ் பிஹெச்டி அண்டு ஒரு ஓ லெவல் குவாலிஃபிகேஷனோட அவருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ரிசர்ச்சில் நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் பாடசாலை கல்வி தகமைகள்னு சொல்லி வரக்குள்ள ஓ லெவல் ஏ லெவல் குவாலிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது முக்கியமாக இருக்கின்றது. ஒருவர் ஓ லெவல் படிப்பார், ஓ லெவல் படித்து முடிச்சுட்டு ஏ லெவலில் ஸ்ட்ரீம் உண்டு, அவர் ரிசல்ட்ஸை பொறுத்து அவர் செலக்ட் பண்ணுவார். அதுக்கு பின்னாடி அவர் ஏ லெவல் படிப்பார், ஏ லெவல் ரிசல்ட்ஸை வச்சு அவர் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகுவார். அதுக்கு பிறகு அவர் மேற்படிப்பு தொழில்முறை கல்வின்னு சொல்லி அது வளர்ச்சி அடைந்து கொண்டு போகும். ஆனால் நம்மளில் நிறைய பேருக்கு ஏ லெவல் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அமைவது இல்லை. அதே நேரத்தில் நமக்கு மேற்படிப்பு படிக்கணுமென்ற கனவு இருக்கும், நல்ல ஒரு அரசாங்க தொழிலுக்கு போகணுமென்ற கனவு கூட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கல்வித்தகமை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டில் வேலைவாய்ப்புக்கு போகணும் என்ற ஆசைகள் நமக்கு கட்டாயம் இருக்கும். இதற்கு மேலாக நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு ஏ லெவல் படிப்பதற்கான வாய்ப்புகள் சரியாக அமைவது கிடையாது. அதாவது அது வந்துக்கிட்டு ஒரு பொருளாதார ரீதியான காரணமாக இருக்கலாம், ஒரு குடும்ப சூழ்நிலை ரீதியான காரணமாக இருக்கலாம். பொருளாதார ரீதியான காரணம் என்று பார்க்கக்குள்ள அந்த குடும்பத்துக்கு, அந்த பேரண்ட்ஸுக்கு வந்துக்கிட்டு அந்த அவர் ஏ லெவல் படிப்பிற்கு செலவழிப்பதற்கான பொருளாதார வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். அல்லது அந்த மாணவனை வந்துக்கிட்டு குடும்பத்தில் பொருளாதார ரீதியான சப்போர்ட்களை செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஸோ அதால் வந்துக்கிட்டு அவர் ஓ லெவலோட நிறுத்தி கொண்டு அவர் வேலைக்கு போக வேண்டிய தேவையும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அவர் ஓ லெவல் ரிசர்ச்சை மட்டும்தான் வச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்துக்கிட்டு மேற்படிப்பு படிக்கணும், ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு வேலையை தேடிக்கணும், நல்ல ஒரு குவாலிஃபிகேஷனை தேடிக்கணும்ன்ற ஆசை இருந்தால் அவர் அவரது வாழ்க்கையை எதிர்காலத்தை எப்படி வளப்படுத்திக் கொள்வது, அதற்கான வழிகள் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக மிக அருமையான, மிகவும் தரமான அரசாங்க அங்கீகாரம் கொண்ட நிறைய வழிகள் வந்துக்கிட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கி. இந்த ரிசர்ச்சை நான் பண்ணக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த நாலேஜை நான் எல்லாரோடையும் பகிரணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நீங்கள் வந்துக்கிட்டு உங்கள்கிட்ட ஓ லெவல் குவாலிஃபிகேஷன் தான் மட்டும் இருக்கி, ஓ லெவல் மட்டும்தான் எனக்கு படிக்க முடிஞ்சிச்சு, ஆனால் எனக்கு மேற்படிப்பு படிக்கணும், ஒரு டிகிரி வரைக்கும் நான் படிக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு எடுக்கணும், நல்ல ஒரு தொழில் தகமை நான் வளர்த்துக்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் இலங்கையில் வாய்ப்புகள் இருக்கி. ஸோ அது என்னென்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஸோ நான் ஒரு சின்ன விஷயம் முடிச்சு ஆசைப்படுறேன்னு சொன்னால், உங்களுக்கு வந்துக்கிட்டு ஏ லெவல் படிக்கணுமென்ற ஆசை இருந்தாலோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில் முறைமையை நோக்கி வளரணுமென்ற ஆசை இருந்தாலோ, அதாவது வந்துக்கிட்டு டாக்டர் ஆகிறது அல்லது வந்துக்கிட்டு ஒரு லோயர் ஆகிறது, இப்படியான ஒரு சர்டன் க்ரைட்டீரியா ஆஃப் கரியர்ஸை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணணுமாட்டா கட்டாயம் நீங்கள் ஏ லெவல் படித்தே ஆகணும். இந்த வீடியோ வந்துக்கிட்டு ஏ லெவல் படிக்கணும், யூனிவர்சிட்டிக்கு போகணும் என்ற ஒரு ஆசை இருக்க, ஆர்வம் இருக்க, அதே நேரம் எல்லா பொருளாதார வசதியும் இருக்க மாணவனு கிடையாது. நீங்கள் அப்படி ஆசையோடு இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஒரு ட்ரீமை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஓ லெவல் குவாலிஃபிகேஷனோட இருக்க, அல்லது வந்துக்கிட்டு சூழ்நிலை காரணமாக, சூழல் காரணமாக ஓ லெவல் வரைக்கும் தான் தனது படிப்பை மேற்கொள்ள முடிஞ்சிச்சு, ஓ லெவல் வரைக்கும் தான் எனக்கு படிக்க இயலும். ஆனாலும் எனக்கு வந்துக்கிட்டு மேற்கொண்டு எனது கல்வித்தகமையை கூட்டிக்கிறதுக்கும் இந்த தொழிற்தகமை விருதி செய்கிறதுக்கும் எனக்கு ஆசை இருக்கி என்ற மாணவன் அல்லது மாணவிக்கானது. ஸோ நாம் இப்போ பார்ப்போம். நீங்கள் ஓ லெவலுக்கு பிறகு ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் எடுக்கணும்னு சொன்னால், ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு எடுக்கின்றாலும் அல்லது உள்நாட்டில் வேலைவாய்ப்பு எடுக்கின்றாலும் ஒரு தரமான வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரம் நீங்கள் வெளிநாட்டுக்கு ஜாப் அப்ளை பண்ணி போகக்குள்ளேயும் நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷனோட போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான சம்பளங்கள், அங்கீகாரங்கள் சாதாரண நிலையை விட அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம ஓ லெவலுக்கு பிறகு டிகிரி குவாலிஃபிகேஷன் நம்மளால் பர்சூட் பண்ணிடலாமா, நம்மளால் எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டால் அதுக்கு 5 வழிகள் இருக்கு. நான் இப்போ சொல்ல போகிற 5 வழிகளும் வந்துக்கிட்டு இலங்கை அரசாங்கம் அங்கீகரித்த, இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற வாய்ப்பு வசதிகள். ஸோ முதலாவது வாய்ப்பு வசதி என்னென்னு சொன்னால் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் வழங்கும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம். அதில் வந்துக்கிட்டு ஓ லெவல் ரிசல்ட்ஸோட நீங்கள் ஒரு கோர்ஸ் என்ரோல் பண்ணி அந்த கோர்ஸின் மூலமாக டிகிரி வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கி. இந்த 5 வழிகளும் என்ன, அது எப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். 2வது வழி வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் லேர்னிங் வழி. 3வது வந்துக்கிட்டு நைட்டான்னு சொன்னால் தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை நைட்டா, அதுலேயும் வந்துக்கிட்டு இந்த வாய்ப்புகள் இருக்கி. அது மட்டும் இல்லாமல் VTA
அல்லது NYSE VTA என்ற வொகேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டி, அடுத்தது NYSE நேஷனல் யூத் சர்வீஸ் கவுன்சில், அடுத்ததாக ஸ்ரீலங்கன் ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம இதை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது வந்துக்கிட்டு நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா என்ற ஆப்ஷன் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஓ லெவலுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓ லெவலில் மேக்ஸும் சயின்ஸும் பாஸ் இருக்குது. அதோட சேர்த்து 6 பாடங்களில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கிறீங்க என்று சொன்னால் நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவோட ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் செலக்ட் ஆகலாம், நீங்கள் தெரிவு செய்யலாம். ஸோ உங்களுக்கு 6 பாடங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அதோட சேர்த்து நீங்கள் மெக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் கட்டாயம் பாஸ் ஆகிருக்கணும். இந்த மெக்ஸ்லேயும் சயின்ஸில் நீங்கள் பாஸ் ஆகினீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துக்கிட்டு OUSL ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. OUSL ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணுறது ஒரு A லெவல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வச்சிருக்கிறதுக்கு சமானம். ஸோ அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்கள் ஓப்பன் யூனிவர்சிட்டியிலேயே டிகிரி ஒன்றை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் இருக்க அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் A லெவல் படிக்க வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது. ஸ்ட்ரைட்டாக டிகிரி ப்ரோக்ராம்லேயே நீங்கள் இதை முடிச்சுட்டு என்ரோல் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் கட்டாயம் 6 பாடம் பாஸ் ஆகிருக்கணும். அந்த 6 பாடத்திலையும் மேக்ஸும் சயின்ஸும் கட்டாயம் நீங்கள் பாஸ் ஆகிருக்கவே வேண்டும். ஸோ இது ஒரு செக் மார்க். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இருக்க ஆப்ஷன் டெக்னிக்கல் காலேஜ் லெடர். டெக்னிக்கல் காலேஜில் வந்துக்கிட்டு இலங்கை அரசாங்கம் அழகாக ஓ லெவலுக்கு பிறகு ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனை பெறக்கூடிய மாதிரியான அழகான ஒரு பாத்வே அமைச்சிருக்கி. அது என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்துக்கிட்டு டெக்னிக்கல் காலேஜில் வந்துட்டு NVQ லெவல் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம NVQ என்றா என்னன்றதை விளங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். NVQ என்றது தேசிய தொழில் கல்வி தகுதி, நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்று சொல்லுவாங்க. NVQ என்றது இலங்கையில் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை சார்ந்த செயல்முறை திறன்கள். NVQ என்றது இலங்கையில் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை சார்ந்த செயல்முறை திறன்கள் மற்றும் ஆளுமைகளை மதிப்பிட்டு சான்றளித்து தரப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தேசிய மற்றும் சர்வதேச ரீதியான அங்கீகாரமாகும். இது வந்துக்கிட்டு உயர் மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு TVEC என்ற ஒரு இன்ஸ்டிடியூட்டால் நிர்வகிக்கப்படுகின்றது. இது பெரும்பாலும் வந்துக்கிட்டு செயல்முறை செயற்பாடுகள் மற்றும் திறன்களுக்கு, அதாவது வந்துட்டு கம்பிட்டன்சி பேஸ்ட் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க, CBT, அதுக்கு தான் முன்னுரிமை அளித்து இதில் வந்துக்கிட்டு படித்து கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் NVQவில் வந்துக்கிட்டு மொத்தம் 7 வகையான படிநிலைகள் இருக்கின்றது. முதலாவது NVQ லெவல் 1ன்னு சொல்லுவாங்க. அந்த NVQ லெவல் 1ன்றது அடிப்படை ஆரம்ப நிலை திறன்கள், அதாவது உதவி பணிப்பாளர், உதவி பணியாளர், அதாவது செமி ஸ்கில் ஆப்ரேட்டிவ் போன்ற பணிகளை செய்கிறாக்களுக்குரியது. NVQ லெவல் 2 அடிப்படை இயக்கம், உதாரணத்துக்கு தொழில்நுட்ப உதவியாளர், ஸ்கில்ட் ஒர்க்கர் என்று சொல்லுவாங்க. NVQ லெவல் 3 வந்துக்கிட்டு இடைநிலை தொழிலாளி, உதாரணத்துக்கு எலக்ட்ரிஷியன், பிளம்பர், மெக்கானிக் போன்ற பணிகள். NVQ லெவல் 4 வந்துக்கிட்டு உயர் அல்லது மேற்பார்வையாளர் நிலை. இது வந்துக்கிட்டு காப்போத்த உயர்தரம், அதாவது A லெவலுக்கு சமனானது NVQ லெவல் 4. NVQ லெவல் 5 வந்துக்கிட்டு நேஷனல் டிப்ளமா. இது வந்துக்கிட்டு சைட் சூப்பர்வைசர், ஜூனியர் மேனேஜர், சிஸ்டம் ஸ்பெஷலிஸ்ட் போன்ற பணிகளுக்கு உரியது. NVQ லெவல் 6 வந்துக்கிட்டு உயர் தேசிய டிப்ளமா. இது வந்துக்கிட்டு சிரேஷ்ட நிபுணர், துறை தலைவர், அதாவது சீனியர் ஸ்பெஷலிஸ்ட் பொசிஷனுக்கு உரியது. NVQ லெவல் 6 வந்துக்கிட்டு சிரேஷ்ட திட்ட மேலாளர் அல்லது ஆலோசகர் போன்ற உயர்மட்ட பணிகள், உதாரணத்துக்கு சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்லுவாங்க. அந்த க்ரைட்டீரியாவை இந்த NVQ லெவல் 7 வந்துக்கிட்டு நமக்கு பெற்றுத்தரும். நீங்கள் NVQ லெவல் சான்றிதழ் பெறதுக்கு 2 வழி இருக்கு. முதலாவது, நீங்கள் ஒரு புது ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் முறையான CBT பயிற்சி முறை, அதாவது கம்பிட்டன்சி பேஸ்ட் ட்ரைனிங்கை வந்துக்கிட்டு முறையாக நீங்கள் NVQ லெவல் 1லேருந்து படிச்சுட்டு போகிறது. அதுக்கு வந்துக்கிட்டு நீங்கள் VTA, NEITA, NYSE போன்ற நிறுவனங்களில் நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். நீங்கள் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கீங்க ஒரு தொழில்துறையில், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட முன்னைய எக்ஸ்பீரியன்ஸை ரெகக்னைஸ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அது வந்துக்கிட்டு ரெகக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங்னு சொல்லுவாங்க. முன்னைய கற்றலை அங்கீகரித்தல். உங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தருவாங்க. இப்போ ஏன் இந்த NVQன்றது முக்கியம்னு சொன்னால், முதலாவது உயர்கல்வி வாய்ப்பு. NVQ லெவல் 5 மற்றும் NVQ லெவல் 5 மற்றும் 6 இருக்குமென்னு சொன்னால் யூனிவோடெக் போன்ற பல்கலைக்கழகங்களில் நேரடியாக பட்டப்படிப்புகளை தொடர முடியும். அல்லது அரசு வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் வந்துக்கிட்டு NVQ லெவல் 4 சான்றிதழ், காப்போத்த உயர்தர சான்றிதழ் இருக்குமென்னு சொன்னால் அரசு மற்றும் தனியார் துறைகளில் அதை எக்ஸப்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ரெகக்னிஷன் வேணும்னு சொன்னால் மத்திய கிழக்கு ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளில் வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஜாப் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இந்த குவாலிஃபிகேஷனை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துக்கிட்டு NVQ சம்மந்தமான ஒரு ஷார்ட்டான விளக்கம். மேற்கொண்டு நம்ம சொல்ல போகிற விஷயங்களை விளங்குறதுக்கு இது வந்துக்கிட்டு முக்கியம். ஸோ நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் டெக்னிக்கல் காலேஜில் கோர்ஸ் ஒன்றுக்கு 15 அதில் வந்துக்கிட்டு NVQ3 அல்லது NVQ4 வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த NVQ4 லெவலில் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்துக்கிட்டு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் NVQ5 முடிப்பீங்க. ஸோ NVQ5 வந்துக்கிட்டு நீங்கள் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் மூவ் ஆகுவீங்க யூனிவர்சிட்டி காலேஜான சிஸ்டத்துக்கு. யூனிவர்சிட்டி காலேஜில் நீங்கள் NVQ6 முடிப்பீங்க. யூனிவர்சிட்டி காலேஜில் NVQ6 முடிச்சதுக்கு அப்புறம் NVQ7 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டிகிரி ஹோல்டருக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறுவீங்க. ஸோ NVQ லெவல் 6 NVQ லெவல் 7 ஒரு டிகிரியும் வந்துக்கிட்டு ஈக்குவலான குவாலிஃபிகேஷனுக்கு இப்போ வருது. நீங்கள் NVQ லெவல் 7 முடிக்கணும்னு சொன்னால் யுனிவோடெக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். யுனிவோடெக் என்பது யூனிவர்சிட்டி வொகேஷனல் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட். ஸோ இது வந்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு டிகிரி ப்ரோக்ராமுக்கு ஈக்குவல் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய என்னென்னு சொன்னால் உங்களுக்கிட்ட இருக்கிற ஒரு டெக்னிக்கல் காலேஜில் நீங்கள் இன்குவரி பண்ணுங்கள். உங்களுக்கு பொருத்தமான லெவல் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு பொருத்தமான NVQ லெவல் 3 NVQ லெவல் 4 கோர்சஸ் என்ன இருக்குன்னு சொல்லி விசாரிங்க. இப்போவே நீங்கள் உங்களோட எஜுகேஷன் பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததாக இருக்கிற 3வது வழி வந்துக்கிட்டு இலங்கையில் நைட்டாட பாத்வே. ஸோ நைட்டான்னு சொன்னால் நான் முன்ன சொன்ன மாதிரி தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபை வழங்குகிற கோர்ஸ். இதில் இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் இதில் என்ரோலான நாள் இருந்தே உங்களுக்கு ஒரு இன்கம் ஒன்று கிடைக்கும். ஸோ ஏர்னிங் ஃப்ரம் டே 1 நீங்கள் வந்துக்கிட்டு என்ரோல் ஆன நாள் இருந்து இந்த பயிற்சி பட்டறையோட நீங்கள் படிக்கக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு இன்கம் உண்டு. ரொம்ப பெரிய அளவில் இருக்காது, பட் சின்ன ஒரு இன்கம் உண்டு. உங்களோட செலவுகளை பராமரிக்கிறதுக்கு போதுமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு இன்கம் உண்டு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கி. நைட்டாக வந்துக்கிட்டு ஒரு ரியல் ஒர்க் பிளேஸில் வந்துக்கிட்டு உங்களுக்கு தொழில் பயிற்சியை வழங்குகிற ஒரு இடம். இதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள NVQ லெவல் 3 and 4 ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாதம் நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு அலவன்ஸ் ஒன்றும் கிடைக்கும். இந்த நைட்டாவிலையும் நீங்கள் NVQ லெடரில் தான் போவீங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி NVQ 3, 4, 5, 6, 7 என்ற லெடர் டிகிரி வரைக்குமாக இந்த நைட்டா ப்ரோக்ராம்லேயுமே இருக்கி. ஸோ பொருளாதார ரீதியாக நிறைய சேலஞ்சஸில் இருக்கிற ஒரு நபர் வந்துக்கிட்டு நைட்டாவை செலக்ட் பண்ணலாம். என்னென்னு சொன்னால் உங்களோட மாத செலவுகளை நீங்கள் பார்த்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் உண்டு நைட்டாகவும் தரும். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் நினச்சேன்னா இதுக்கு நீங்கள் கட்டாயம் லெவலில் 6 பாடங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சரியான வயதிலேக்குட்பட்ட ஆளாக இருக்கணும். நான் முன்ன சொன்ன ப்ரோக்ராம்கள் ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு கோர்ஸ் ஃபீஸை உள்ளடக்கி இருக்கும். ஆனால் உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸே இருக்கப்படா கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பெஸ்ட் வே வந்துக்கிட்டு VTA அல்லது NYSC. ஸோ இதில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் என்னென்னு சொன்னால் வொகேஷனல் ட்ரைனிங் அண்ட் அத்தாரிட்டி மற்றும் த நேஷனல் யூத் சர்வீஸ் கவுன்சில் ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டங்களையும் இலங்கைக்கு எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த இன்ஸ்டிடியூட் இருக்கி. பெரும்பாலான கோர்ஸ்கள் இங்கே ஃப்ரீயாக தான் கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துக்கிட்டு உங்களுக்கு NVQ லெவல் 3 அல்லது சில கோர்ஸ்கள் NVQ லெவல் 4, 5 வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் தராங்க. இந்த கோர்ஸ்கள் வந்துக்கிட்டு கொழும்பில் இருக்கிற அல்லது பெரிய பெரிய மாவட்டங்களில் இருக்கிற மாணவர்களுக்காக மட்டும் இல்லை, எல்லா மாவட்டங்களையும் இருக்கின்ற மாணவர்களை டார்கெட் பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இலங்கை அரசாங்கம் இதை நிறுவியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் உங்களோட மாவட்டத்தில் இருக்கிற VTA என்ன NYSC என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு பொருத்தமான ஒரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்துக்கிட்டு நம்ம பார்க்க போனோம்னு சொன்னால் அடுத்த பாத்தி வந்துக்கிட்டு ஸ்ரீலங்கன் ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இதுக்கு நீங்கள் செலக்ட் ஆக மாட்டோம். உங்களுக்கு கட்டாயம் வந்துக்கிட்டு 6 பாடங்கள் நீங்கள் லெவலில் பாஸ் ஆகிருக்கணும். அதுவும் குறைந்தது வந்துக்கிட்டு 2 தரத்தில் நீங்கள் இந்த 6 பாடங்களையும் பாஸ் ஆகிருக்கணும். அப்படி பாஸ் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துக்கிட்டு ஹை நேஷனல் டிப்ளோமாவுக்கு போகலாம். அந்த ஹை நேஷனல் டிப்ளோமா வந்துக்கிட்டு NVQ லெவல் 6க்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷனை கொண்டது. விவசாயம் என்ற ஒரு செக்டர் வந்துட்டு உங்களை ஆர்வப்படுத்த முடிச்சுன்னா கட்டாயம் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் செக்டரில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்துக்கிட்டு அக்ரிகல்ச்சர் செக்டரில் இருக்குது. அந்த அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களோட கரியை பார்த்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே நீங்கள் நல்ல உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கி. அவங்க நல்ல சேலரி நல்ல ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி லெவலுக்கு பிறகு நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் எடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு 5 அருமையான வழிகள் இருக்குது. அதில் வந்துக்கிட்டு ஓப்போ யூனிவர்சிட்டி ஃபவுண்டேஷன் ரூட் இருக்குது. அடுத்தது வந்துக்கிட்டு டெக்னிக்கல் காலேஜில் நீங்கள் போகிற லெடர் இருக்குது. ஸோ அது வந்துக்கிட்டு யுனிவோடெக் டிகிரியை வந்துக்கிட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்.
இருக்கணும். அடுத்தது நைட்டா வந்துக்கிட்டு நீங்கள் படிக்கும் பொழுது ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் VTA அல்லது NYSC சென்டர், இது வந்துக்கிட்டு ஃப்ரீ இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது ஸ்ரீலங்கா ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இதில் வந்துட்டு NVQ லெவல் 6 குவாலிஃபிகேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் ஒரு அருமையான உங்களுக்கு இயலுமான ஒரு ரோட்டை நீங்கள் பிக் பண்ணலாம். உங்களோட வயசிலே நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க, வயசில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதோட சேர்த்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் லெவல் ரிசல்ட்ஸ் என்னவாக இருக்கின்றது என்றதை நீங்கள் சரியாக நோட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டையும் நோட் பண்ணி நீங்கள் இப்போ இந்த இன்ஸ்டிடியூட்டை செக் பண்ணலாம். இந்த இன்ஸ்டிடியூட்டில் என்னென்ன கோர்ஸ்கள் இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா கைடன்ஸையும் நான் உள்ளடக்கி ஒரு ஹேண்ட்புக் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்ப்போம், நமக்கு வந்துக்கிட்டு லெவலுக்கு பிறகு ஒரு டிகிரி எடுப்பதற்கான ஒரு நல்ல ஒரு பாத்வே வழங்கிட்டு. ஸோ லெவலுக்கு பிறகு என்னென்ன செக்டரில் வந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கலாம், என்னென்ன செக்டர் உங்களுக்கு இப்பொழுதைக்கு ஓப்பன் ஆகியிருக்கின்றதை பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போதைக்கு 3 செக்டர்ஸில் வந்துக்கிட்டு நீங்கள் லெவலுக்கு பிறகு லெவல் இல்லாமல் டிகிரி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று வந்துக்கிட்டு ICT இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அடுத்தது இன்ஜினியரிங் செக்டர் இருக்குது, அடுத்தது டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி என்ற செக்டர் இருக்குது. இந்த 3 செக்டர்லையும் நீங்கள் லெவல் இல்லாமல் ஒரு டிகிரி குவாலிஃபிகேஷனை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் அரச அங்கீகாரம் பெற்ற தகமையோட. ஸோ நாம் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி செக்டரை பார்த்தோம்னு சொன்னால் அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் நீங்கள் மூவ் ஆகணும்னு சொன்னால் இது வந்துக்கிட்டு ஒரு சில இன்ஸ்டிடியூட் வந்துக்கிட்டு ஸ்ரீலங்காவில் கொடுக்குறாங்க. முதலாவது வந்துக்கிட்டு வொகேஷனல் ட்ரைனிங் அண்ட் அத்தாரிட்டி, அடுத்தது வந்துக்கிட்டு நேஷனல் யூத் சர்வீஸ் கவுன்சில், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், யூனிவர்சிட்டி காலேஜ் அண்ட் ஸ்லியட். லெவலுக்கு பிறகு இவங்க வந்துக்கிட்டு இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பாத்வேயை கொடுக்க அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் லெவலுக்கு பிறகு ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கோர்ஸுக்கு வந்துக்கிட்டு நீங்கள் என்ரோல் பண்ணலாம். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப் அல்லது நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்துக்கிட்டு ஒரு VTAயில் இருக்குது அல்லது NYSCயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் NIBMமும் வந்துக்கிட்டு IT லெவல் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் வழங்குறாங்க லெவல் முடித்த மாணவர்களுக்கு. அடுத்த பாத்வே பார்த்தீங்கன்னு சொன்னால் ICT. இந்த ICT வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துக்கிட்டு லெவலுக்கு பிறகு சர்டிஃபிகேட் இன் IT கம்ப்யூட்டிங் நெட்வொர்க்கிங்கில் வந்துக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது வந்துக்கிட்டு NVQ லெவல் 3 அல்லது 4 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி காலேஜ் வந்துக்கிட்டு நேஷனல் டிப்ளமா தருது, அது NVQ லெவல் 5. அதுக்கு பிறகு ஸ்லியட்ஸ் வந்துக்கிட்டு ஹை நேஷனல் டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. அதை ஷார்ட்டாக HNDIT என்று சொல்கிறாங்க. அது NVQ லெவல் 6க்கு ஈக்குவலான ஒரு குவாலிஃபிகேஷன். இது வந்துட்டு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் கொடுக்குறாங்க. இது வந்துக்கிட்டு எங்கே இருக்குன்னு கண்டியில் இருக்குது, குர்நாகல் இருக்குது, கேகோல் இருக்குது, ட்ரிங்கோமோல் இருக்குது மற்றும் ஏனைய ரீஜன்லையும் இது காணப்படுகின்றது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூட்டுக்கு கட்டாயம் உங்களுக்கு லெவல் தேவை இந்த டிப்ளமாக்கு. ஆனால் நீங்கள் லெவலுக்கு ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கக்குள்ள நம்ம முன்னே பார்த்த மாதிரி இந்த ரூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் டெக்னாலஜி ஃப்ரம் யூனிவோடெக் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னிக்கல் காலேஜில் வந்துக்கிட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லது த ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவில் வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு டிகிரியை பெற்றுக்கொள்ளலாம். அது வந்துட்டு NVQ லெவல் 7க்கு ஈக்குவலானது. இதோடைய அடுத்த ஸ்டெப் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துக்கிட்டு ICTயில் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஒரு GitHub ப்ரொஃபைல் ஒன்று பில்ட் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணி அதில் வந்துக்கிட்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்களுக்கு நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். இது எல்லா ரோட் மேப்பும் அந்த எஜுகேஷன் ப்ரொசீஜரில் நீங்கள் படித்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் இந்த ICT குவாலிஃபிகேஷனோட சேர்த்து உங்களுக்கு வந்துட்டு AWS சர்டிஃபிகேஷன், சிஸ்கோ CCNA சர்டிஃபிகேஷன் போன்ற சர்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்துக்கிட்டு உங்களை நீங்கள் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை ஈஸியாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. ஸோ இதுக்கான நிறைய டிப்ஸ்கள், இந்த கோர்ஸ்களை எப்படி ஃப்ரீயாக ஃபாலோ பண்ணுறது நிறைய டிப்ஸ்கள் வந்துட்டு என்ன சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் இருக்குது, நீங்கள் கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நமக்கு அவைலபிளான செக்டர் வந்துட்டு இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொடுக்குற இன்ஸ்டிடியூட் வந்துக்கிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், டெக்னிக்கல் காலேஜ், அடுத்தது காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்தது நைட்டா, VTA, அது மட்டும் இல்லாமல் CGTTI மொரட்டுவா, அடுத்தது SLGTI கிளிநொச்சி போன்ற கொலிஜியல் நூடாக வந்துக்கிட்டு இதை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் என்ட்ரு ஆகணுமெண்டா கட்டாயம் உங்களுக்கு 6 பாடம் பாஸ் ஆகிருக்கணும். அதில் கட்டாயம் நீங்கள் மெக்ஸ்லேயும் உங்களோட தாய்மொழியிலையும், அதாவது சிங்களமாகவோ தமிழாக இருக்கலாம், அதில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, என்ஜினியரிங் என்று சொல்லி வரக்குள்ள இதில் 3 வழிகள் இருக்கின்றது. 3 பாத்வே நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்.
ஒன்று வந்துக்கிட்டு CGTTI மொரட்டுவ, இது வந்துக்கிட்டு ஏஜ் லிமிட் வந்துக்கிட்டு 16 வயசுக்கும் 22 வயசுக்கு முற்பட்டாக்களுக்கு அப்ளை பண்ணலாம். முதல் சிட்டிங்லேயே ஓலவெல்ல 6 பாடங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கு பிறகு SLGTI கிளிநொச்சி, இதில் நீங்கள் இவங்க வந்துக்கிட்டு அவங்களோட வயதில்லையா 24 வயசாக வச்சிருக்கிறாங்க. இது வந்துட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. NVQ லெவல் 4 மற்றும் 5 ப்ரோக்ராம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அடுத்ததாக வந்துக்கிட்டு நம்மளோட நைட்டா, இது வந்துக்கிட்டு உங்களுக்கு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் ரூட் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் இந்த ரூட்டில் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள். அடுத்ததாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெளிநாட்டில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வெளிநாட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுமெண்டா குறைஞ்சது வந்துட்டு NVQ லெவல் 4 குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குமெண்டா சவுத் கொரியா வழங்குகிற EPS சிஸ்டம், அதாவது த எம்ப்ளாய்மெண்ட் பெர்மிட் சிஸ்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்துக்கிட்டு ஜப்பான் வந்துக்கிட்டு 2 செப்பரேட்டான சிஸ்டங்கள் வந்துக்கிட்டு ரன் பண்ணுறாங்க. அதில் வந்துக்கிட்டு TITPNSSW, இது வந்துக்கிட்டு ரெண்டுமே சர்டிஃபிகேட் வச்சிருக்கிற ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு பொருத்தமான பாத்வேஸ். அதோட சேர்த்து நீங்கள் வந்துக்கிட்டு மிடில் ஈஸ்ட்டில் வந்துக்கிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் உங்கள்கிட்ட இருக்குமென்னு சொன்னால் காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இன்ஜினியரிங் பாத்வேயை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் NVQ லெவல் 3 and 4 வந்துக்கிட்டு கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட கோர்ஸ்கள் இருக்குது. அதாவது வந்துட்டு மெஷின் சம்மந்தப்பட்ட கோர்ஸ்கள், வெல்டிங், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், அடுத்தது AC. நீங்கள் NVQ லெவல் 5 போகல நீங்கள் வந்துக்கிட்டு அதில் நேஷனல் டிப்ளமா அட் அ காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் எடுப்பீங்க. அது வந்துட்டு NVQ லெவல் 5 நேஷனல் டிப்ளமா உங்களுக்கு தருது. அடுத்து NVQ லெவல் 6 and போகல HND இன் இன்ஜினியரிங் ஓ குவான்டிட்டி சர்வியரிங், இது வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜில் அல்லது வந்துட்டு ஸ்லேட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நீங்கள் NVQ லெவல் 7 வந்துட்டு பேச்சுலர் டிகிரி அட் யூனிவோடெக் வித் மேஜர் எக்ஸம்ஷன்ஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நமக்கு அவைலபிளான செக்டர் தான் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் culinary ஆர்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ப்ரொவைட் பண்ணுறார்கள் SLITHM என்ற ஒரு இன்ஸ்டிடியூட். அது வந்துக்கிட்டு த ஸ்ரீலங்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இந்த கேம்பஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொன்னால் கொலம்பில் இருக்கி, கண்டி இருக்கி, பண்டாரவில் இருக்கி, ரத்னபுரோவில் இருக்கி, கொக்கலில் இருக்கி, கொர்நாகல் இருக்கி மற்றும் அனுராபுரத்தில் இருக்கி. அது மட்டும் இல்லாமல் ஸ்லியட், VTA, NYSC போன்ற இன்ஸ்டிடியூட்களும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ரோல் ஆகணுமெண்டா கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் 6 பாடம் பாஸ் ஆகிருக்கணும். 6 பாடத்தில் வந்துக்கிட்டு 3 C இருக்கணும் கட்டாயம். அந்த 3 Cலையும் வந்துக்கிட்டு ஆங்கிலமும் மேக்ஸும் கட்டாயம் C இருக்கணும். நீங்கள் வந்துக்கிட்டு SLITHMல ஒரு லோ லெவல் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு நீங்கள் உள்ளுக்காகலாம். ஆனால் உங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் லெவல் ஸ்ட்ரீம் வேணுமென்னு உங்களுக்கு கட்டாயம் 6 O லெவல் பாடங்கள் தேவை. இந்த 6 பாடங்களை நீங்கள் கூடியது 2ஆம் வரைக்குள்ளே பாஸ் ஆகிருக்கணும். அடுத்தது டூரிசம் லெடர். இந்த டூரிசம் பார்த்தீங்கன்னா டூரிசம் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வெரி ரெப்பிட்லி இன்க்ரீசிங் ஒரு டிமாண்டான ஒரு செக்டர். இது கரெக்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்துட்டு NVQ லெவல் 3 and 4 வந்துக்கிட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி SLITHMல கொடுக்குறாங்க, அல்லது VTAல நீங்கள் வந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணலும், அல்லது NYSCயில் பண்ணலும். அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு நீங்கள் NVQ லெவல் 5 SLITHM டிப்ளமா அல்லது வந்துக்கிட்டு நேஷனல் டிப்ளமாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நீங்கள் NVQ லெவல் 6க்கு மூவ் ஆவீங்க. NVQ லெவல் 6ல் வந்து நீங்கள் ஸ்லியட்டில் வந்துக்கிட்டு ஹை நேஷனல் டிப்ளமா இன் டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்துக்கிட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். NVQ லெவல் 6 கம்ப்ளீட் பண்ணது பிறகு டிரெக்டாக NVQ லெவல் 7, அதாவது வந்துக்கிட்டு அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரி ஃபாலோ பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பட்டிருவீங்க. ஸோ நம்ம இந்த அவைலபிளாக இருக்கிற இந்த 3 செக்டரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ICT, இன்ஜினியரிங் அண்ட் டூரிசம். ஸோ அந்த ICTயில் வந்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு எடுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவும் ப்ரொஜெக்ட்ஸும் கட்டாயம் தேவை. ஸோ இந்த காஸ்ட் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஃப்ரீ. அடுத்தது வந்துக்கிட்டு ஓவர்சீஸில் வந்துக்கிட்டு நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதை டிகிரி குவாலிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொன்னால் யூனிவோடெக்கில் அல்லது ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவில் கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து வந்துட்டு இன்ஜினியரிங் பாத்வே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மேக்ஸ் நாலேஜும் அல்லது ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டயக்னோஸ்டிக் ஸ்கில்லும் இருக்கணும். இதில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துக்கிட்டு நைட்டாவில் முடிக்கலாம், அல்லது வந்துக்கிட்டு SLGITI முடிக்கலாம். இது வந்துட்டு ஃப்ரீயான பாத்வே. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக காணப்படுது. இதை நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் முடிக்கணும்னு சொன்னால் யூனிவோடெக்கில் வந்துக்கிட்டு டிகிரி குவாலிஃபிகேஷனை முடிச்சுக்கலாம். அடுத்தது டூரிசம் இன் ஸ்ரீலங்கா. டூரிசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஆங்கிலம் வந்துக்கிட்டு ஃப்ளூவெண்ட் இருக்கணும். அந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சர்வை பண்ணுறேன்னு சொன்னால் டூரிசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு காஸ்ட் இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. நீங்கள் அதை கோர்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதே மாதிரி வெளிநாட்டுகளில் நல்ல வேலைவாய்ப்பு இருக்கி இதை டிகிரியாக மாற்றிக்கொள்றதுக்கு யூனிவோடெக்லையும் ஃபாலோ பண்ணலாம், அல்லது ஸ்டேட் யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டிலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டான பாத்வே என்று நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உதாரணத்துக்கு வந்துக்கிட்டு நீங்கள் உங்களோட டிசிஷன் எடுக்கக்குள்ளே வந்துக்கிட்டு நீங்கள் நல்ல லாஜிக்காக திங்க் பண்ணக்கூடிய ஆள், நல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இருக்கு, உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் நிறைய விஷயத்தை ட்ரை பண்ணி பில்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அந்த ஆர்வம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் ஐசிடி செக்டரை சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் மெஷினரிஸில் வந்துக்கிட்டு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் இன்ஜினியரிங் செக்டரை நீங்கள் கட்டாயம் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல லாங்குவேஜ் அபிலிட்டி இருக்கு, நீங்கள் நல்ல ஒரு அவுட்வோர்டான ஆள், நீங்கள் நிறைய பேர்கிட்ட கதைக்கிறதுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆள்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் வந்துக்கிட்டு டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவே நல்ல ஒரு ஃபியூச்சர் ஒன்று இருக்குது. ஸோ காய்ஸ் அவ்வளவுதான். ஸோ நீங்கள் வந்துக்கிட்டு கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓ லெவல் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் என்கிட்ட இருக்கீங்கன்னு நீங்கள் டிமோட்டிவேட் ஆக தேவையில்லை. அப்படி ஓ லெவல் குவாலிஃபிகேஷனோட மட்டும் வச்சுக்கி நீங்கள் வந்துட்டு உங்களோட எதிர்காலத்தில் ஒரு சில்லறை கடையிலையோ அல்லது வந்துக்கிட்டு ஒரு சின்ன பிஸ்னஸுக்குள்ளேயோ நீங்கள் ஒரு லேபராகவோ ஒரு ஊழியராகவோ நீங்கள் உங்களோட காலத்தை கடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஏன் நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு அரசாங்க தொழிலுக்கும் வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கும் போகக்கூடிய வாய்ப்புகளை இலங்கை அரசாங்கம் அந்த ஃபவுண்டேஷன் அழகாக போட்டு தந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார நெருக்கடிகள் காணப்படுற குடும்பத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த நிறைய கோர்ஸை வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு பார்ட் டைம் வேலை செஞ்சு கொண்டே படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கட்டாயம் உங்களோட படிப்பை விட்டுறாதீங்க. இப்போதைக்கு பாடசாலையில் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள் கட்டாயம் ஓ லெவலில் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு டார்கெட் பண்ணுங்கள். ஆக குறைந்தது அது உங்களுக்கு நல்ல ஒரு வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நம்ம ஏ லெவல் எழுதி போட்டு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வரல, யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகலைன்னு சொன்னால் நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக போடுறேன். நான் இப்போ சொன்ன எல்லாத்தையுமே ஒரு கிளியர் கைடன்ஸாக நான் ஒரு PDF டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்ற டீட்டெயில்ஸும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்ற கான்டாக்ட் நம்பர் இமெயில் அட்ரஸ் அண்டு மிகவும் தெளிவான டீட்டெயில்ஸ் அந்த PDF தரும். அது மட்டும் இல்லாமல் அந்த PDFை ஸ்டூடெண்ட்ஸும் ரெஃபர் பண்ணலாம், ஒரு பேரண்ட்ஸும் ரெஃபர் பண்ணலாம், அல்லது வந்துக்கிட்டு இப்படியா நீ கரியர் கைடன்ஸ் எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுக்குற கைடும் வந்துக்கிட்டு ரெஃபர் பண்ணலாம். அதில் அவங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸையும் நிறைய தகவல்களையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கட்டாயம் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் டீட்டெயில்ஸை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கட்டாயம் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் guys. See you soon.